வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் ஒன்று பார்க்க வந்திருக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 years ஓல்டு உங்களுக்கு. ஸோ மொத்தம் இதில் 2 பிளாக் இருக்குது. பிளாக் ஏ, பிளாக் பி. பிளாக் ஏல 4 ஃப்ளாட்டு, பிளாக் பியில் 4 ஃப்ளாட்டு. ஸோ இப்போ பார்க்க இருக்கிறது நம்ம பிளாக் பியில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூடிஎஸ் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். உங்களுக்கு 1/4 கிரவுண்ட் யூடிஎஸ் வருது, 600 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டு. ஸோ 25 years ஓல்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கோட் பெயிண்ட் பண்ணாலே போதும். வீடில் எந்த விதமான கிராக்ஸும் கிடையாது. நல்ல குவாலிட்டியான பில்டிங்கு. ஸோ 20 years முன்னாடி கட்டின பில்டிங்லாம் உங்களுக்கு ஆற்று மணல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பில்டிங் வந்து நல்ல குவாலிட்டி. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்துருவோம். கோடம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷனு. ராகவேந்திர கல்யாண மண்டபம், டாக்டர் ரஜினியோட கல்யாண மண்டபம் ஒன்று இங்கே இருக்குது கோடம்பாக்கத்தில். அந்த மண்டபத்துக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடில் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மெயினான ஒரு பிரைமான லொக்கேஷன். ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 feet ரோடுங்க. நல்லா ஃப்ரீயாக நல்ல பெரிய சைஸ் ரோடு. இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எது இல்லைன்னு பார்ப்போம். ஸோ 25 years முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ கார் பார்க்கிங் கிடையாது, பைக் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் இல்லை. ஸோ மொத்தமே ஒரு ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ளாட்டு. ஸோ மொத்தமே 4 ஃப்ளாட்டு தான் உங்களுக்கு. ஸோ படிக்கட்டெலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 ஸ்டெப்ஸ் தான். வயசானவங்களாலும் ஈஸியாக படிக்கட்டு ஏறி மேலே வர முடியும். அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க, செமி ஃபர்னிஷ்டு. ஸோ இந்த வீட்டில் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கோடம்பாக்கம் ஏரியாவில் இன்றைக்கி தேதியில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 130 140 வரைக்கும் பேசிக் காஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃப்ளாட்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 lakhs சொல்லியிருக்காரு ஓனர். 90 lakhs ப்ரைஸு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க. 90 lakhsன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் காஸ்ட்டே கிட்டத்தட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 15,000 மினிமம் போட்டிங்கன்னா கூட 90 lakhs ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் சென்னை ஃபுல்லாக நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், யாருக்காவது ப்ராப்பர்ட்டி விற்கனாலும் மேலே ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.